இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்து ஒருத்தங்க வந்து ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தனி ஐடிக்கு வந்தாங்க. தனி ஐடிக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்கன்னுலாம் கேட்டுட்டு கடைசியில் வந்துட்டு எனக்கு வந்து கேக் சொல்லிக் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து பே பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், அந்தளவுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் பழகிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணேன். பட் வந்து அவங்க பே பண்ணுறேன்னு திருப்பி அவங்க அதே தான் சொன்னாங்க. நான் வந்து பணமெல்லாம் எதிர்பார்க்கவே கிடையாதுங்க. என்ன ஒரு ஹோம் பேக்கராக வந்து அவங்க மதித்ததே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து ஹோம் பேக்கர்ஸ்க்கு நடக்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா, இந்த மாதிரி நம்மளையும் ஒரு ஹோம் பேக்கராக மதிச்சிருக்காங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதை உங்கள் கூடயும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸில் இருக்க ஃபோட்டோஸில் வந்து நான் பண்ணது தான். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை பை.